Hi, baby. என்ன பேபி டல்லா இருக்க? What happened? Dad, இந்த லெட்டர் பாருங்க. யாரோ என்ன மிரட்டி எழுதிருக்காங்க. உன்ன மிரட்டி இருக்காங்களா? யாருக்கும் அந்த தைரியம் இருக்க? உன்னோட அழகை வித்து ஆட்டம் போடுகிறாயா? உன்னோட முகத்தை வெளியே காட்ட முடியாதபடி நான் செய்வேன். விரைவில் அந்த அழகு என் கையால் அழிந்து போகும். யாருமா? எனக்கும் தெரியல. யாரா இருக்கும்? பேபி பேபி ஃப்ரம் அட்ரஸ் பாத்தியா? ஃப்ரம் முத்துக்குமார். என் பேரு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. ஆஹா, யாரோ ஒருத்த ஏன் கை வச்சு ஏன் கண்ணை குத்த பாக்குறான். யாரா இருக்கலாம்? டாட், அழகா வச்சு எழுதிருக்கானா? ஒருவேளை செந்திலா இருக்குமோ? நானோ செந்திலா இருக்காது. இருக்காது. செந்திலுக்கு இப்படி எல்லாம் மிரட்டி லெட்டர் எல்லாம் எழுத தெரியாது. செந்தில் இல்ல. டாட், ஒருவேளை பரணியா இருக்குமோ? இல்ல, பரணியா இருக்கவும் சான்ஸ் இல்ல. அவனுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை. சித்ரா அவனை மிரட்டிட்டு இருக்கிறப்ப அவன் ஏன் என்ன மிரட்ட போறான்? யாரா இருக்கும்? அழக பத்தி எழுதிருக்காங்கன்னா அது நிச்சயமா ஒரு பொம்பளை வேலையாதான் இருக்கும். அதுவும் ஒரு அசிங்கமான பொம்பளையாதான் இருக்கும். இது நிச்சயமா சித்ரா வேலைதான். அந்த சித்ரா இங்க வரும்போது மோகினிய ஒரு கை பாக்குறேன்னு பத்திரிகை சொன்னான். டாட், உங்களுக்கு இதை யார் சொன்னா? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் தான். இங்க என்னென்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ ஒரு வேலை பண்ண, அந்த சேலம் மாம்பழத்தை சூஸ் பண்ணிடு. எங்க போற? அவர் ரூமுக்கு தான். இங்கதாமா நீ தப்பு பண்ற. நீ யாரு? நீ யாரு? கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட்டிங் டைரக்டர். அவ யாரு? கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர். நீ அவர் ரூமுக்கு போலாமா? அது வேண்டாம். ஒரு வேலை பண்ண, இன்டர்காம்ல அவளை கூப்பிட்டு நல்ல டோஸ் விடு. அது போதும். ஓகே டாட், நீங்க ஏன் போறீங்க? ரெண்டு பொம்பளைங்க சண்டை போடும் போது அசிங்கமா இருக்கும். நான் வரேன். ஆனா நல்ல டோஸ் விடு, விடாத. ஓகே? எதுக்கு திரும்ப திரும்ப இன்டர்காம்ல போன் பண்ணி கூப்பிட்டு இருக்க? நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல. சித்ரா, நான் மார்க்கெட்டிங் டைரக்டர். நான் கூப்பிட்டா நீ வரணும். ஆமா, பெரிய மார்க்கெட்டிங் டைரக்டர். இது பாரு, உங்க அம்மா மார்க்கெட்டிங் டைரக்டரா இருந்தப்பவே நான் மதிக்கல. ஆஃப்டர் ஆல் நீ. ஆமா, இந்த கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் டைரக்டரா இருந்து நீ என்ன பண்ணி கிழிச்ச? வார்த்தை அளந்து பேசு. நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். சரி, அதை விட இந்த லெட்டருக்கு முதல்ல பதில் சொல்லு. ஹே, நான் ஏன் கண்ட லெட்டருக்கெல்லாம் பதில் சொல்லணும்? ஆமா, யார் எழுதின லெட்டர்? என்ன லெட்டர் அது? யாரோ எனக்கு மொட்டை கடிதாசி எழுதியிருக்காங்க. என் அழக அழிக்க போறதா? என்னது? ஒன்ன அழகுன்னு சொன்னாங்களா? என்ன முட்டாள் அது? ஏன் உன்னை நேர்ல பார்த்தது இல்லையா? மூஞ்ச பாரு, முட்டைக்கு மூக்கும் வாயும் முளைச்ச மாதிரி. இத பாரு, நான் உன்னை மிரட்டணும்னா இந்த மாதிரி மொட்டை கடிதாசி எல்லாம் எழுத மாட்டேன். நேரா மிரட்டுவேன். ஓஹோ, மிரட்டுவியா? என்ன மிரட்டுவ? நான் போட்ட பிச்சை இந்த நிமிஷம் நீங்க நின்னுட்டு இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். தெரியும்டி. இப்படி வம்பு சண்டை போட்டு என்ன இந்த கம்பெனில இருந்து விரட்டிட்டு இந்த கதமம் இண்டஸ்ட்ரீஸையே உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குற. நடக்காது. இன்னும் 5 மாசத்துல நான் இந்த கம்பெனிக்கு எம்டி ஆயிடுவேன். அப்ப உன்னை விரட்டுறேன்டி. இல்ல, என் பேர் சித்ரா இல்ல.
அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். உண்மையை சொல்லு, என் அழக அழிக்கிறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ணிருக்க? இது சொல்லாம நீ இங்கிருந்து போக முடியாது. எனக்கும் பரணிக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைச்சுதானே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? மோகினி, இது வரைக்கும் பரணி மாதிரி ஒரு முட்டாள் தான் உன்னை நம்பி ஏமாந்தான் நினைச்சேன். இப்பதானே தெரியுது எவ்வளவோ முட்டாளுங்க ஏமாந்திருக்காங்க உன்கிட்டன்னு. அதுல ஏதோ ஒரு முட்டாள் தான் இப்படி நீ அழகா இருக்கேன்னு மொட்டை கடிதாசி எழுதியிருக்கான். ஏய், என்ன பார்த்தா உனக்கு அறப்பைத்திய மாதிரி தெரியுதா? என் பவர் தெரியாம விளையாடிட்டு இருக்க. நான் நினைச்சா 10 நிமிஷத்துல உன் முகத்துல ஆசிட் அடிக்க முடியும். அதுக்கு என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க. ஆஹா, செஞ்சு பாரு. அடுத்த நிமிஷம் நீ உயிரோட இருக்க மாட்ட. பாக்கலாமா? பாக்கலாம். காசினா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போங்க. அப்படியே மறந்துடாம ஒரு பிளேட் எடுத்து வை. அதோ முதல்ல அதை எடுத்து வைக்கிறேன். ஆமா, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க. ஏதோ பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. தாத்தா, பைபாஸ் சர்ஜரி சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட செத்து பொழைக்கிற மாதிரி. மறுபடியும் அத்தை எழுந்து நடக்கவே ஒரு 6 மாசமாவது ஆகும். ஏற்கனவே அத்தை ஆபீஸ்க்கு வராததுனால அங்க மோகினி ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. 6 மாசம் கழிச்சு வந்து அத்தை பார்த்தாங்க, அங்க எல்லாத்தையும் அவ எடுத்துட்டு போயிருப்பா. இதெல்லாம் தடுக்கணும்னா நான் எம்டி சீட்ல உட்காரணும். ஏற்பாடு பண்ணுங்க. அந்த அம்மா ஆபரேஷன் இல்லாம வீட்டுக்கு திரும்பி வருங்கிற கவலையே கிடையாது. இவங்க எம்டி சீட்ல உட்காரணும், அந்த கவலை தான். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? அம்மா கிட்ட இப்ப யாரும் எதை பத்தியுமே பேசக்கூடாது, சரியா? கம்பெனில இப்ப என்ன ஆயிடுச்சு? கம்பெனி நல்லா தானே நடந்துட்டு இருக்கு. இந்த தப்பு நடந்துடலையே. இவங்க அம்மா சீட்ல உட்கார்ந்தாதான் இனிமே புதுசு புதுசா பிரச்சனை வந்தாலும் வரலாம். கம்பெனியை பத்தி யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். மோகினி கம்பெனியை நல்லா தான் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாமியார் விட்ட தலையில தூக்கி வச்சுக்குது. இது அங்க போகட்டும், 3 நாள் கூட குப்பை கொட்ட முடியாது, திரும்பி வந்துடும். தாத்தா, இந்த மாதிரி சும்மா நின்ன வேலைக்காக தாத்தா. அம்மா கிட்ட போய் உயில்ல என்ன எழுதிருக்காங்க, டாக்குமெண்ட் எங்க இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன சொத்து, எல்லாத்தையும் கிளியரா கேட்டு வர. அந்த அம்மாவோட உயிர் முக்கியம் இல்ல, இந்த பயலுக்கு உயிர் தான் முக்கியம். இப்படி ஒரு தருதலைய பிள்ளையா பெற்றிருக்காங்களா இந்த அம்மா. தாத்தா, கார்த்திக் சொல்றது கரெக்ட் தான். பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி உயிரை பிரிச்சிருங்க. நாளைக்கே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா அப்புறம் மொத்த சொத்தையும் உமா எடுத்துட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம நடுத்தருல நிக்க வேண்டியதுதான். ஜாக்கிரதை. நீங்க யாரும் நடுத்தூர்ல நிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி அந்த அம்மா பண்ணவும் மாட்டாங்க. இதுங்க எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை நடுத்தருல நிறுத்த போகுதுங்க. இப்ப சொத்தை பிரிக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? எங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகல, திரும்பி நல்லா தான் வர போறாங்க. இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பானவங்க இல்ல உமா ஆண்டி. இன்னொரு தடவை இந்த வீட்ல யாரும் உமா ஆண்டிய பத்தி தப்பா பேச கூடாது. உங்க எல்லாருக்கும் டாக்குமெண்ட்ஸ்ல டவுட் இருந்ததுன்னா போய் அம்மாவை கேளுங்க, எந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு. விஜய் ஒரு அட்வொகேட் தானே, விஜய் கூப்பிட்டு உட்கார வச்சு படிக்க சொல்லுவோம். டாக்குமெண்ட்ஸ் பத்தின டவுட் கிளியர் ஆயிடும். சும்மா சொத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விஜய் 20 வருஷம் வளர்த்த அம்மா முக்கியம் இல்ல, நேத்து வந்த பைய விஜய் அவன் முக்கியமா போயிட்டான். சொந்த முக்கியம் இல்ல, அம்மா முக்கியம் இல்ல, காதல் தான் இதுக்கு. இப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு. இத பாருங்க தாத்தா, யாரும் ஹாஸ்பிடலுக்கு போய் அம்மா கிட்ட டாக்குமெண்ட் எங்க உயிர் எங்கன்னு கேட்க கூடாது. எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, அம்மாவோட உயிர் தான் முக்கியம். யாராவது டாக்குமெண்ட பத்தி பேசுறீங்க, தொலைச்சிருவான் தொலைச்சு. டாக்குமெண்ட் ஆன் டாக்குமெண்ட், எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசிட்டு. என்னன்னு செத்த மீன் கடாயில நீந்தது? அதானே எனக்கும் புரியல. இதுல ஏதோ விவகாரம் இருக்கு. பசிக்கு சோறுதுன்னா அங்க பாசம் இருக்கும், ருசிக்கு சோறுதுன்னா அங்க பணம் தான் பிரதானமா இருக்கும். கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு. பைபாஸ் சர்ஜரிக்காக ரங்கநாயகி ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடியே வெத்து பேப்பர்ல நான் அவகிட்ட கையெழுத்து வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன சொத்து சேரணுங்கிறத நான் முடிவு பண்ணுவேன்.
அது வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. என்னடா இது கேள்வி சின்ன இது வரைக்கும் வாயை திறந்து எதுவும் பேசலையே நினைச்சேன். அது வேட்டையாடுறதுக்கு ஏற்கனவே பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கு பாத்தியா? ச்சே, வீட்டுக்கு மூத்தவரே இப்படி இருக்காரு, மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இல்லாது இருத்தல்னு சொல்லுவாங்க. அப்படி கூட பிறந்திருக்கலாம் ஐயா, தப்பு இல்ல. உழவு மாடா கூட பிறந்திருக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனா இப்படி பாசமே இல்லாத வீட்டுல தாயாரா இருக்கக்கூடாதியா. பாவம் ரங்கநாயகி அம்மா உடம்பு குணமாகி திரும்ப வரணும். ஆபரேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. வரையா என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? லஞ்ச் பிரேக்குக்கு யாரும் சாப்பிட போலியா? யாராவது மண்டையை போட்டாங்களா என்ன? என்ன கலாக்கா, இங்க யாராவது பந்தி போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட போறாங்களா என்ன? இல்ல ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாரும் பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இது லஞ்ச் பிரேக். நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ போ. ஓஹோ, சரி. எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பிரார்த்தனை. ரங்கநாயகிக்கு உடம்பு குணமாகணும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த ஆபரேஷனும் இல்லாம நல்லபடியா திரும்பி வரணும்னு உண்ணாவிரதம் இருந்து மனசுருகி வேண்டிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? என்ன ஓ அப்படியா? உண்ணாவிரதம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சும்மா என்ன உசு உசுன்னு நான் பேசிட்டு இருக்கேன்ல. எங்களுக்கு எல்லாம் நன்றி விசுவாசம் இருக்கு. அதனாலதான் எங்க முதலாளியமா நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கோம். உங்க கூட்டத்துக்கு தான் நன்றியும் கிடையாது விசுவாசமும் கிடையாது. அப்புறம் எப்படி உண்ணாவிரதத்தை பத்தி தெரியும்? வந்துட்டார் வள்ளலாரோட வாரிசு. சோத்துக்கு வழி இல்லைன்னாலும் இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்ல. ஏய், சோத்து வெளியில கொண்டு வந்து பிச்சை எடுத்தேன். இவளா சோறு போடுற எனக்கு வாயை அடக்கி பேசுங்க. இந்த பாருங்க, இந்த லஞ்ச் அவருக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உங்க இஷ்டம். தேவையில்லாம நின்னு பேசிட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா போயிடுங்க. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் இப்படி உண்ணாவிரதம் இருக்கிறதுனால மேடம் ரங்கநாயகிக்கு உடம்பு சரியாயிடுமா, இல்ல போக போற உயிரை தான் தடுத்து நிறுத்த முடியுமா? நல்ல வார்த்தை வராத வாயில. என்ன பேச்சு பேசுது? ஹாய் பேபி. என்ன பேபி, ஏதோ யோசனைல இருக்க? What is your problem? இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும்
சாப்பிடாம விரதம் இருந்தாங்க. எதுக்கு? ஓ, எல்லாருக்கும் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அது குறையறதுக்கு சாப்பிடாம இருக்காங்களா? வெரி குட், வெரி குட். டாட், அந்த ரங்கநாயகி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது நல்லபடியா பொழைச்சு வரணும்னு எல்லாரும் விரதம் இருந்தாங்க. அது புட்டுக்கிற கேஸ் டிசைட் பண்ணிட்டாங்களா? படைச்சு வரமாட்டார் முடிப்பட்டாங்களா? வெரி குட், வெரி குட். இந்த சந்தோஷமான செய்தி கொண்டாடுறதுக்கு நான் இன்னைக்கு ஃபுல்லா தண்ணி அடிச்சு அவுட் ஆயிடுறேன். டாட், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுமா. அந்த கிளியோபெட்ரா செத்து போயிட்டா. யாரு? அதான் அந்த ரங்கநாயகி கிளியோபெட்ரா. டாட், அது செத்து போயிட்டா அதோட சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? சொத்தா யாருக்கு போகும்? 1 பரணி, 2 கார்த்திக், 3 சுவாதி, 4 அந்த குடுகுடுத்து கிழமை மகாலிங்கம். 4 பங்கு ஆகுமா? ஏன் எதுக்கு? இந்த சமயத்துல கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணா பரணி, கார்த்திக் 2 பத்தியும் நம்ம ஈஸியா ஏமாத்திடலாம். அப்புறம் இருக்கிறத ஸ்வாதி மட்டும்தான். அந்த ஸ்வாத்திய நம்ம விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாம அந்த குடும்பத்தோட நெருக்கமாயிடுவோம். அப்புறம் நாம நினைச்சதெல்லாம் ஈஸியா சாதிக்க முடியும். டாடி, விஜய்க்கும் ஸ்வாதிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க.